குட் மார்னிங் மாமா. மாமா மாமா விடிஞ்சிருச்சு மாமா. நைட் ஃபுல்லா இப்படியே தான் உட்கார்ந்தே தூங்குனீங்களா? விடிஞ்சிருச்சா? பெட்ரூம்ல போய் படுங்க மாமா. இருக்கட்டும்டா, பரவாயில்ல. எனிவே குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். ரேவதி, என்ன நைட் ஃபுல்லா வேலையா? ஆமா. நீங்க நைட்டு தூங்கவே இல்லையா? அதை விடு. தூங்கி இருக்கலாம்ல. தூங்கி இருக்கலாம். தூக்கம் எங்க வருது? என்னது இது? நீ பத்திரமா வந்ததும் உன்னை பார்த்துட்டு தூங்கலாம்னு நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. நீயும் தான் தூங்கல. இரு காஃபி எடுத்து வரேன். குடிச்சிட்டு குளிச்சிட்டு நிம்மதியா போய் தூங்கு. ஐயோ, காஃபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இரு ரேவதி, நீ உட்காரு, நான் எடுத்து வரேன். இந்தா. எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, குடிமா. 1 hour தூங்கிட்டு உடனே ஆபீஸ் போயிடாத. நாளைக்கு போய்க்கலாம். ஆ. என்னாச்சு, காலை பிடிச்சிட்டு இருக்க? ஐயோ, என்ன? என்ன கால் வலிக்குதா? இல்லங்க, சும்மா இருங்க. நீ சும்மா இரு. நைட் ஃபுல்லா வேலை செஞ்சிருப்ப, அப்புறம் வலிக்காம? மிஷினே அடி அடி நடிச்சா ஓடாது, ரெஸ்ட் கேட்கும். அதுக்கே ரெஸ்ட் தேவைப்படும் போது நம்ம எடுக்கலன்னா என்ன வருது? இப்ப பரவாயில்லையா? காலையிலேயே காஃபியோட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? என்ன கலெக்டர் மேடம், நைட் ஃபுல்லா நீங்க வீட்டுக்கு வரல போல? அவளுக்கு ஆபீஸ்ல வேலை, இப்பதான் வீட்டுக்கே வந்தா. நீ ஏதாவது காலையில சொல்லிடாத. நைட் ஃபுல்லா ஆபீஸ்ல வேலையா? ஓஹோ, ஆமா, அப்படி என்ன வேலைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்ப ஏன் தேவையில்லாம வம்பு இருக்கிற? நானாவது விளையாட்டுக்கு வம்பிழுக்கிற ஆளு. ஆனா உங்க அன்பான அருமையான தங்கமான ரேவதி இருக்காங்களே, என்னங்க அநியாயத்துக்கு இப்படி புழுகுறாங்க? சும்மா ஏதாவது சொல்லாத. சும்மா இல்லங்க, உங்க கலெக்டர் மேடம் நைட்டு ஆபீஸ்க்கு போகல. உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க, வேற எங்கேயோ போயிருக்காங்க.